அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 27/8/2025 ஆவணி மாதத்தின் 11ஆம் நாள் புதன்கிழமையில் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய ஒவ்வொரு சூட்சமத்தை பற்றியும் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியானது, அதாவது சதுர்த்தி திதி பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி பிற்பகல் 2:21 ஆரம்பமாயிடுது. 27ஆம் தேதி பிற்பகல் 3:52 வரைக்கும் தான் விநாயகர் சதுர்த்தி, அதாவது சதுர்த்தி திதி இருக்குது. இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 தான். 27ஆம் தேதி நீங்கள் வழிபாடு செய்யணும். வழிபட வேண்டிய நேரம், வழிபாட்டு முறை பற்றி அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிற சூட்சமத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பை புல் பவித்திரம் அப்படின்னே சொல்லப்படுது. தர்பை புல்லை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கிரகண நேரத்தில் அதை பயன்படுத்துவோம். அதாவது கெட்ட ஆற்றல்கள் எதுவும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தர்பை புல்லை பயன்படுத்துவோங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அடுத்தது, நீங்கள் என்ன யாகம் வளர்த்தாலும் சரி, முதல் பங்கு இந்த தர்பை புல்லுக்கு தான். இந்த தர்பையை தான் மோதிரம் போல் கையில் அணிந்து கொண்டு யாகம் வளர்க்குறவங்க உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி திதி தர்ப்பணம் கொடுக்கும் போதும் இந்த தர்பைக்கு நிறைய பங்கு இருக்கு. பல அற்புதங்கள் நிறைந்த இந்த தர்பை ஒரு வீட்டுக்குள்ள கெட்ட ஆற்றலை வரவே விடாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தர்பை புல்ல நீங்க இந்த 3 இடங்களில் விநாயகர் சதுர்த்தி என்று தவறாம வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். உங்க வீட்டுல தீய சக்திகளின் நடமாட்டம் இருந்தா அது சரியாகும். நீங்க முதல்ல வைக்க வேண்டிய இடம் நிலைவாசல். 2வது, பூஜை அறையில விநாயகருடைய திருவுருவப்படம் அல்லது சிலை அந்த இடத்துல வைங்க. 3வது, சமையல் அறையில கல்லுப்பு ஜாடி மேலேயோ அரிசி பாத்திரத்து மேலேயோ அடுப்புக்கு பக்கத்திலேயே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தட்டு வச்சு கொஞ்சம் தர்பப்புல்ல காலை எழுந்ததுமே வச்சிருங்க. அன்று இரவு இந்த 3 தர்பப்புல்லையும் ஒன்றாக, அதாவது 3 இடங்கள்லையும் தர்பி வச்சிருந்தீங்க இல்லையா, இந்த 3ஐயும் ஒன்றாக சேர்த்து பச்சை கற்பூரம் போட்டு வீட்டுக்கு வெளியில வச்சு எரிச்சிருங்க. எரிச்சு அந்த சாம்பலை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. இந்த தர்பை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட ஆற்றல்களையும் எடுத்துட்டு போயிடும். விநாயகரின் அருளும் கிடைக்கும், குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும், மகாலட்சுமி தாயாரின் அருளும் கிடைக்கும். இதனால உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். இப்ப நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்களுக்கு பலன் கிடைக்காம நிச்சயமா போகாதுங்க. நம்ம வழிபாடுகள் நம்முடைய கர்ம வினைகளை தீர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நினைத்து வழிபாடுகளை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் கர்ம வினை தீர்ந்து உங்களுக்கு பிறகு வரும் சந்ததியினரும் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் விநாயக பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.